அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தினுடைய கவர்னர் கிரேக் அபாட் அவர் முக்கியமான சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்று பேசியிருக்கார். அது என்னன்னா, டெக்சாஸ் அப்படிங்கிற மாகாணத்துக்குள்ள இனிமே சைனாக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, ஈரான், வடகொரியா இந்த நாட்டினருக்கு இடம் வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க நிலம்லாம் வாங்கியிருக்காங்களா? சைனாவை மட்டும் டெக்சாஸ் குறிவைத்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அந்த அளவிற்கு சைனா அமெரிக்காவினுடைய நிலங்களை புடுங்கி வச்சிருக்கா, காசு கொடுத்து வாங்கியிருக்கா. கூடிய விரைவில் சைனா ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே தனக்கு சொந்தம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய நாள் கூட வருமா? அது என்னைக்கு? இது இப்படி இருக்கிற நிலையில் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில ஒரு பெரிய போர் ஒன்று வருவதற்கான சூழல் தெரியுது. சீனா 2027க்குள்ள தைவான் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட நிலமாக மாற வேண்டும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கு. 250 போர்க்கப்பல் இப்போ தைவானை சுற்றி வட்டமிடுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் நிலம் வாங்குறது அப்படிங்கிறது சில பேருக்கு உரிமையாக இருக்குது. சில நாடுகள் அதை அங்கீகரிக்கவும் செய்யுது. அப்படி அமெரிக்கா அப்படிங்கிற நாடு முழுவதுமாக மற்ற நாட்டுக்காரங்க எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை பயன்படுத்திக்கலாம், விவசாய நிலங்களை கூட வாங்கிக்கலாம், காடுகளில் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அமெரிக்காவினுடைய சட்டம் மற்ற நாடுகள் இங்கே வர்றதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கு. பல அதிபர்களை பார்த்தது. ட்ரம்ப் மாதிரியான ஒரு நபரை இப்போ தான் பார்க்குறாங்க. அதனால தான் வித்தியாசமான உத்தரவுகள் இப்போ அமெரிக்காவிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம ஏவாளியாக இருந்துட்டோம், இனிமேலும் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் ஏகப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டே இருந்தார். சீனாவுக்கு அவர் அதிகமான அளவில் வரி விதித்ததுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அமெரிக்காவினுடைய 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் முழுவதுமாக சீனா வசம் இருக்குது. சும்மா ஒன்று அவங்க வாங்கலை, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு நிலங்கள் அமெரிக்காவினுடைய எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்தா நீங்கள் ட்ரம்ப் கோவப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஏர்பேஸ், மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் நடத்துகிற இடம், அவங்களுடைய கப்பல்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டு, அவங்களுடைய விமான ஓடுதளங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள், முக்கியமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் செயல்படுதோ அதுக்கு பக்கத்துல எல்லாம் விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விவசாய நிலங்களில் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு சீனா. அப்போது அமெரிக்காவினுடைய அக்ரிகல்ச்சர் மீது ஒரு உணவு போரை எளிமையாக சீனாவால் நிகழ்த்த முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய லேண்டில் அமெரிக்கர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த லேண்டுக்கு சொந்தக்காரங்களாக யார் இருக்கானா? ஒரு சைனாக்காரன் இருக்கான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது. இது சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 2023க்கு பிறகு பேசப்பட்டது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்காவில் மொத்தம் 50 மாகாணங்கள் இருக்குது. அதில் ரோட் அப்படிங்கிற மாகாணம் இருக்குல்ல, அதனுடைய சைஸை விட, அதனுடைய அளவை விட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலத்தை சைனாக்காரங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு மாகாணத்தை விட அதிகமான அளவில் லேண்டை யார் வாங்கி வச்சுருக்கா? சீனா வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம். சத்தமே இல்லாமல் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் எடுத்து முழுங்கக்கூடிய வேலையை சைனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆதாரத்தோடு சொல்லணும்னா 2021ஆம் ஆண்டு ஒரு சீன நிறுவனம் என்டி கிராண்ட் ஃபோக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்துக்கு அருகிலேயே நில வாங்கினாங்க. பன்றி இறைச்சி நிறுவனம் அமெரிக்காவில் நிறையா இருக்குது. ஸ்மித்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீடு. அந்த நிறுவனத்தையும் ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய முதலாளிகள் வாங்கினாங்க. ஒரு இடத்துல நட்டத்தை ஏற்படுத்தி அந்த கம்பெனி முதலாளிகள் அதை விற்க போகும்போது அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த ஃபார்ம் ஹவுஸையும் வளைச்சு போடுறது தான் சீனாவினுடைய பெரிய பிளானாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, சைனீஸினுடைய இன்வெஸ்டர்ஸ் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் வாங்கக்கூடிய நிலங்களில் 90% எந்த இடத்தை குறி வச்சு வாங்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஃபாரஸ்ட், அமெரிக்காவினுடைய ஃபார்ம் லேண்டு. இதுதான் அவங்களுடைய முதல் இலக்காக இருந்திருக்கு. குறிப்பா சன் அப்படிங்கிற லேண்டு அமெரிக்காவில் இந்த 4 லட்சம் ஏக்கர் நிலம் சொன்னேன்ல, அமெரிக்காவில் இருக்கதே 1.9 பில்லியன் ஏக்கர் மட்டும்தான், அவ்வளவுதான் நிலமே இருக்கு. அதில் 4 லட்சம் ஏக்கரை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதில் 40% நிலத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னா சன் அப்படிங்கிற சைனாக்காரங்க அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அமெரிக்காவினுடைய நாணயத்தினுடைய மதிப்புக்கும் சீனாவினுடைய நாணயத்தின் மதிப்புக்கும் ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசமும் கிடையாது. அதனால சைனாக்காரங்க அமெரிக்காவில் போய் ஒரு இடத்த வாங்குறதுங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. காரணம் என்னென்னா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 0.14 ரேட் வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி சைனாக்காரங்களுக்கு நட்டமாகிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஸோ பெரிய அளவிலான ஒரு நிலம் வரும்போது அப்படியே எடுத்து விழுங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்கா முழுவதும் சீனாக்காரங்க எவ்வளவு நிலத்தை தாயா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட இருக்குது 50 மாகாணம், அதாவது 50 மாநிலம்னு வச்சுக்கோங்க. அதில் 27 மாகாணங்களில் ஒரு பாதிக்கு பாதி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் சைனா கிட்ட இருக்குது. ஸோ அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் மாகாணம் இப்போ முதற்கட்டமாக விழித்து கொண்டு கிரேக் அபார்ட் அப்படிங்கிற அந்த கவர்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இனிமேல் சீனாக்காரங்க, ரஷ்யாக்காரங்க, வடகொரியாக்காரங்க, ஈரானுக்கு நாங்கள் நிலங்களை விற்க போவது இல்லை அப்படின்னு. ஏன் தெரியுமா அப்படி சூழ்நிலை வருது? அவங்களுடைய லேண்டில் கொண்டு போய் நாளைக்கு நாங்கள் கொண்டு வந்து ஒரு இராணுவ பயிற்சி நடத்துகிறோம், மிசைலை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அமெரிக்காவால் தடுக்கவே முடியாது. நாளை பின்ன ஒரு போர் பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவாவது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொண்டு போய் தன்னுடைய மிசைலை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஆனால் சைனாவுக்கு அப்படி தேவையே இல்லை. அமெரிக்காவுக்குள்ளேயே கொண்டு போய் மிசைலை வச்சிருந்து ஒரு 10 வருஷம் கழித்து போர் நடக்கும்போது அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அமெரிக்கா சந்திக்க போகுது கூடிய விரைவில். அப்போது உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தி நாட்டாம சீட்டில் இப்போ யார் அமர்ந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சைனாவா, அமெரிக்காவா? இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களும் இங்கே சந்தையில் பெரிய அளவில் விற்பனைக்கு வர இருக்கு. ஜப்பானும் சீனாவும் தான் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்களை ஏகப்பட்டதை வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ டாலரோட ரேட்டு வந்து ஸ்டெமினாவாக இருக்கணும் அப்படின்னா சைனா கிட்டையும் ஜப்பான் கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்கள் விற்கப்படாமல் இருக்கணும். அப்படி ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா அமெரிக்கா திவால் ஆயிரும். இது எல்லாத்தையும் கடந்து சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு போர் சூழல் ஒன்று உருவாயிருக்கு. சைனா எப்படியாவது தைவானை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. தைவான் நாங்கள் ஒரு தனி நாடு அப்படின்னு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அறிவிச்சாங்க. உடனே சீனா என்ன பண்ணுச்சு, நீ தனி நாடு கிடையாது, நீ எண்ணில் ஒரு பகுதி அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணி போருக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சீனாவினுடைய மிலிட்டரிக்கு ஜி ஜின்பிங் ஆர்டர் பண்ணதா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இதுதான் இந்த இடத்துல ஜப்பானை அதிர்ச்சி அடைய வச்சது, அமெரிக்காவையும் அதிர்ச்சி அடைய வச்சது. ஜப்பானும் அமெரிக்காவும் கூட்டாக சேர்ந்து சீனாவை எதிர்க்கிறதுக்கு இப்போ களம் இறங்கியிருக்காங்க. இதுக்காக ஜப்பானை அமெரிக்கா ரெடி பண்ணி சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 இடங்கள் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ, நமக்கு அது தேவைப்படும் அப்படின்னு ஜப்பானை ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. யாரு? அமெரிக்கா. அதில் மிக முக்கியமான 2 பகுதியில் நான்சை அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு, அதே மாதிரி தைவானில் இருந்து ஒரு 70 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஷகிஷிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு. இந்த 2 ஐலாண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல இருந்து சீனாவை எளிதாக அடிக்க முடியும். ஜப்பானுடைய மிசைலை வச்சு அந்த இடத்துல கொண்டு போயிட்டாங்கன்னா சீனாவினுடைய இலக்குகள் எளிமையாக தன்வசப்படும் அப்படிங்கிறத இப்போ கணிச்சு அந்த 2 பிளேஸையும் இப்போ அமெரிக்கா உஷார்படுத்தியிருக்காங்க. சரி, நிஜமாவே தைவானுக்கும் சீனாவுக்கும் இடையில போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். மே மாதமே ஒரு 250 போர்க்கப்பல்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றிட்டே வந்துச்சுன்னா தைவானை சுற்றி வட்டம் அடிச்சுது. அதிகமான அளவில் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து தைவானுடைய கடற்படையில் சீனா அவ்வப்போது நடத்துவாங்க.
தைவானுடைய கடற்பகுதி எல்லைக்குள்ளேயே போய் அவங்களுடைய சின்ன சின்ன போட்டை வந்து வச்சு ரோந்து போகக்கூடிய வேலை, உளவு பார்க்கக்கூடிய வேலை, இது எல்லாத்தையுமே சீனா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த 250 போர்க்கப்பலும் ரொம்ப பெரிய அளவிலான போர்க்கப்பல் கிடையாது. ஆனால் சைனா கிட்ட இப்போ ரீசெண்டாக தயாரித்தாங்கல்ல மஸ்கிட்டோ ரோபோட்டு, அது வந்து ரொம்ப குட்டியோண்டாக தான் இருக்கும். அது மாதிரி உலகத்தில் மற்ற நாடுகள்லாம் போர்க்கப்பலை பெரிய பெரிய அளவில் தயாரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சைனா சின்ன சின்ன வார்ப் ஷிப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் அந்த 250 வார்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தைவானை சுற்றி ஒரு வட்டமிட்டு ஒரு பெரிய சேட்டலைட் இமேஜ் வெளியானது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படிப்பட்ட நிலையில் தைவானை 2027ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக நாம் கைப்பற்றணும் அப்படின்னு ஜி ஜின்பிங் தன்னுடைய அரசு அதிகாரிகள் மத்தியில் பேசினதாகவும் ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. சரி, இப்போ உடனே வந்து சைனா வந்து தைவான் மேலே போர் தொடுக்குது. நீ எண்ணில் ஒரு பகுதி எப்படி வந்து நீ சுதந்திர நாடுன்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி போர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒக்கினாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா பார்க்கப்படுது. அந்த இடத்துல அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸு ஒரு 30,000 பேர் இருக்காங்க. இந்த 30,000 பேரை டைரக்டாக களமிறக்குறாங்க அப்படின்னா அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டைரக்ட் வார் அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய தைவானுடைய மக்கள் எல்லாத்தையும் இந்த போர் நடக்கும்போது அந்த நாட்டினர் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த மக்கள் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு, ஹெலிகாப்டர் மூலியமாக வெளியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வார காலம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ ஃப்ளைட்ஸு, எத்தனையோ ஷிப்பு மூலிமா நீங்கள் அந்த மக்களை வந்து நகட்டினீங்கன்னா கூட 1 வார காலம் ஆகும், 7 நாட்கள் ஆகுமா அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு. சரி, அப்படி வந்து சிக்கலான ஒரு நிலப்பகுதியா தைவான் அப்படின்னு கேட்டால் தைவானுக்கு அரணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அந்த தீவு கூட்டங்கள் தான். தைவானை அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக வந்து முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பும் அந்த தீவு கூட்டங்கள் தான். எப்படின்னா சீனா நினைச்சா கூட உடனே உள்ள இறங்கி தைவானை அடிச்சிட முடியாது. காரணம் என்னன்னா சுற்றி இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள், அந்த தீவு கூட்டங்களை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் தைவானுடைய நிலப்பகுதிக்குள்ளே நுழைய முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. மகாபாரதம்னு சொல்லிட்டு ஒரு இதிகாசம் இருந்துச்சு. அது கதைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, உண்மைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. துவாரகை அப்படின்னு ஒரு சிட்டி இருந்தது. அது கடலுக்கு நடுவில் கொண்டு வந்து கிருஷ்ணர் வந்து கட்டி வச்சிருந்ததா ஒரு செய்தி படிச்சிருப்போம். அதை எளிமையாக எதிரிகள் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு கட்டமைப்பு கடலுக்குள்ள அவர் கட்டியிருந்தாரு செயற்கையா அப்படின்னு. அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரம்னு சொல்லுவாங்க. இன்னமும் இது ரிலேட்டடாக இந்தியன் கவர்மெண்ட் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தேசம் தான் இந்த தைவான் அப்படிங்கிற ஒரு நாடு. அது கடலுக்கு நடுவில் அழகா வந்து தீவு கூட்டங்களால் சூழப்பட்ட ஒரு சூப்பரான இயற்கை அரண் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ சீனா சொல்றாங்க. சரி, தைவான் தனி நாடாக இருக்கிறதுல சீனாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் ஒரு 73 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். சைனா வந்து அப்போ வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்போது கோமிங்டாங் அப்படிங்கிற ஒரு நபர், மாசேதுங் அப்படிங்கிற இன்னொரு நபர். இந்த மாசேதுங் அப்படிங்கிற நபர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். இந்த கோமிங்டாங் அப்படிங்கிறவர் அவர் ரிலீஜியன் ரிலேட்டடான ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்க. அப்போ சீனாவில் 2 சைடுமே இருப்பாங்கல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இருப்பாங்க, மற்ற மதத்தை வழிபடக்கூடியவங்களும் இருப்பாங்க, புத்த மதமாக இருக்கட்டும் மற்ற மதங்களாகட்டும். அப்போது இந்த கோமிங்டாங் எலெக்ஷனில் ஒரு தோற்று போகிறாரு. தோற்று போயிட்டு தன்னுடைய மக்கள் தன்னுடைய ஆதரவாளர்களோட ஒரு நிலப்பகுதியில் போய் உக்காந்துடுறாரு. மாசேதுங் என்ன பண்ணுறாருன்னா, அவன் தான் தோற்று போயிட்டான், அவன் வாட்டுக்கு ஒரு இடத்துல போய் உக்காந்துருக்கான், அவனை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. பெரும் நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய சீனாவில் அவர் ஆட்சி பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கோமிங்டாங் மறைவுக்கு பிறகும் கூட அந்த மக்கள் வந்து தனக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்கு ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கும் சேர்த்து தைவான் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதுக்கு பிறகு மாசேதுங்கால கூட அந்த தைவான் அப்படிங்கிற நிலப்பகுதியை கைப்பற்ற முடியல. இப்போ தன்னில் ஒரு பகுதியாக இருந்து இன்று தைவானாக உலக மக்களால் அறியப்படக்கூடிய சீனாவின் ஒரு பகுதியாக இருந்த அந்த தைவானை ஜி ஜின்பிங் அவருடைய ஆட்சி காலத்தில் மீட்பாரா, இல்லை விட்டு கொடுத்துட்டு தைவானை ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமாக உலக நாடுகள் கொண்டாட போகுதா? வாழ்வா சாவா போட்டிகளில் இங்க நிலம்தான் பெரிய அளவிலான பிரச்சனை. அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஈரான், இஸ்ரேல்,
காசா, பாலஸ்தீன் உள்ளிட்ட விஷயங்களாகட்டும், உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில நடக்கக்கூடிய போராகட்டும், இந்த பக்கம் சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களாகட்டும், இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்துது. லேண்ட், நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.